வெற்றிமாறன் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட்டான விடுதலை படத்துல நடிக்கிற வாய்ப்பை மிஸ் பண்ணதா சீமான் சொல்லியிருக்காரு. தமிழ் சினிமால தொடர்ந்து தரமான படங்களை கொடுத்து மக்கள் மனசுல தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்கிறது தான் வெற்றிமாறன். அவரு டைரக்ஷன்ல கடைசியா வெளிவந்த படம் தான் விடுதலை. அந்த படத்துல சூரி அப்புறம் விஜய் சேதுபதி கதையோட ஹீரோவா நடிச்சிருப்பாங்க. இவங்க கூட சேர்ந்து பவானி ஸ்ரீ, கௌதம் மேனன், சேத்தன், இளவரசு, ராஜீவ் மேனன் அப்படின்னு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலுமே இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன இந்த படத்துக்கு விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் மாபெரும் வரவேற்பு பெற்றிருந்துச்சு. விடுதலை படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் மாபெரும் வெற்றி அடைஞ்சதை தொடர்ந்து இப்ப அதோட செகண்ட் பார்ட் அதை விட பிரம்மாண்டமா உருவாக்கிட்டு வருது. ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லா சூரிய வச்சு கதையை எடுத்துட்டு போவாரு வெற்றிமாறன். செகண்ட் பார்ட்ல விஜய் சேதுபதியை மையமா வச்சு ஃபுல்லா ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காரு. ஆக்டர் விஜய் சேதுபதி விடுதலை படத்துல பெருமாள் வாத்தியார் அப்படிங்கிற கேரக்டர்ல நடிக்கிறாரு. இந்த கேரக்டர்ல ஃபர்ஸ்ட் நடிக்க கமிட் ஆனது பாரதி ராஜா தான். உடம்பு சரியில்லாத காரணத்தினால அவரால் இந்த படத்துல நடிக்க முடியாம போயிருச்சு. இதுக்கப்புறம் தான் விஜய் சேதுபதி அவருக்கு பதிலாக நடிக்க சூஸ் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் 10 நாள் நடிக்கிறதுக்கு கால் ஷீட் வாங்கின வெற்றிமாறன் இப்போ அவரை வச்சு 100 நாளுக்கு மேல ஷூட்டிங் நடத்தி முடிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு பெருமாள் வாத்தியாரோட கேரக்டரை செதுக்கியிருக்காரு வெற்றிமாறன். இந்த நிலையில விஜய் சேதுபதி நடிக்கிற பெருமாள் வாத்தியார் கேரக்டர்ல நடிக்க நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமானையும் டைரக்டர் வெற்றிமாறன் போய் பார்த்திருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இத சீமானே ரீசெண்டா அவார்ட் ஃபங்க்ஷன் ஒண்ணுல சொல்லியிருக்காரு. அந்த டைம்ல தாடி வைக்க மாட்டேன்னு சொன்னதுனாலையும் வேற சில காரணங்களாலையும் சீமானை இந்த படத்துல நடிக்க முடியாம போயிருச்சான். சோ மக்களே, விஜய் சேதுபதி கேரக்டர்ல சீமான் நடிச்சிருந்தா படம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க.